இன்னைக்கு நான் போன இடம் தாங்க சேலம் மரபு சந்தை. இந்த சந்தை வந்து வாரம் ஞாயிற்றுக்கிழமையில ஆரம்பிக்கிறாங்க. அதுவும் சொர்ணபுரியில இருக்கிற அந்த தொடக்க பள்ளியில தான் போடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருக்குதுங்க. நான் இதான் முதல் முறையாக போயிருக்கேன். நம்ம விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களை வந்து நேரடியாக கொண்டு வந்து இடைத்தரகரே இல்லாமல் கொண்டு வந்து விற்கிற இடம் தான் இந்த மரபு சந்தை. அதுவும் வந்து மருந்தடிக்காத ஒரு ஆர்கானிக் பொருள் வந்து நமக்கு கிடைக்குதுன்னா அந்த இடத்த நம்ம தேடி போய் வாங்கணும் இல்லைங்களா? அங்கே விற்கிற பொருட்களை அப்படித்தான் நானும் வந்து போய் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இனி வரும் நாட்களில் எங்கள் தோட்டத்தில் விளையிற காய்கறிகளையுமே கொண்டு போய் நாங்கள் விற்பனை செய்யணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருக்கிறேன். காய்கறிகளை மட்டும் இல்லைங்க, மதிப்பு கூட்டல் பொருட்களும் அங்கே வச்சு வித்துட்டு இருந்தாங்க. மதிப்பு கூட்டல் பொருட்கள் அப்படின்னாக்கா ஒரு வாழைப்பூவாக கொண்டு வந்து விற்காமல் வாழைப்பூ வடையாக செஞ்சு விற்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு பேர் தான் மதிப்பு கூட்டல் பொருள்னு சொல்கிறது. எள்ளுருண்டை, நிலக்கடலை உருண்டை, அதுக்கப்புறம் களி, கம்மஞ்சோறு இந்த மாதிரிலாம் கொண்டு வந்து விற்றுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லாதவங்க இந்த மாதிரி வாரந்தோறும் இந்த சந்தைக்கு வந்தால் அங்கே வாங்கி நம்ம திருப்திகரமாக சாப்பிட்டுட்டு வரலாம். அது இல்லாமல் அந்த வாரம் முழுக்க நமக்கு ஸ்நாக்ஸுக்கு தேவையான பொருட்களை இந்த சந்தையிலே நம்ம வாங்கிடலாங்க. நானுமே நிறைய எள்ளுருண்டை, நிலக்கடலை உருண்டை இதெல்லாமே வாங்கிட்டு வந்தேன். நீங்களும் சேலத்தில் இருக்கிறீங்களா இருந்தால் கட்டாயமாக அந்த சந்தைக்கு போயிட்டு வாங்க. அப்போ தான் வந்து விவசாயத்தையும் சரி, விளைவிக்கிற விவசாயிகளையும் சரி நம்மளால் ஊக்குவிக்க முடியும்.